பறவைகளின் கவியோடு தென்றலின் இசையோடு காரிருளை கலைந்த கதிரவனோடு படைப்பினை அழகுற படைத்த படைப்பாளராம் கடவுளை இயற்கை எழில் நிறைந்த சூழலில் வழிபட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கடவுளை மாட்சிமைப்படுத்தும் நிலையில் நாம் அனைவரும் இணைந்து இறைப்புகழ் பாடுவோம். பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். வேண்டுதல் செய்வோமாக. அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருந்து நடத்துகின்ற அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் தொழுகை நேரத்திற்காக கடவுளை போற்றுகின்றோம். நாங்கள் அனைவரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளவும், இறை தொழுகையின் வழியாக கிடைக்கின்ற சிறப்புகளை எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தருகின்ற மகிழ்வுக்காக கடவுளை போற்றுகின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக ஆண்டவரின் திருப்பெயர் மகிமை அடையட்டும். கடவுளின் மாட்சிமை நிறைந்த அனுபவங்களை எங்கள் வாழ்வில் உரிமையாக்கிக் கொள்ள இந்த சிறப்பு தொழுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடுகின்றோம். ஜெபம் கேளும் அருள் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரை போற்றும் வண்ணமாக நாம் அனைவரும் எழும்பி நின்று 14வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 14, என் நெஞ்சமே நீ மோட்சத்தை என்கின்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
நிற்கின்ற நிலையிலே முறையாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 46வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய சேவைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இணைந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மனம் மாறுங்கள், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், மகிவன் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். அனைவரும் முழந்தாளிட்டு நமது குறைவுகளை ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பான பணிவிடைகளை நாம் இந்த உலக வாழ்வில் சரியாக செய்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். பெற்றோரை கனம் பண்ணாமலும் முதியோரின் ஆலோசனைகளை கேளாமலும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமலும் இருந்தோம். அவர்கள் நம்மீது வைத்துள்ள அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் எதிர்த்து பேசி அவர்களை வேதனைப்படுத்தினோம். நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதற்கு பதிலாக நெறியற்ற வாழ்வு வாழ்ந்து உண்மைக்கு ஊறு விளைவித்தோம். கட்டுப்பாட்டுடனும் ஒழுக்கமுடனும் வாழ வேண்டிய நாம் தீய வழியில் நாட்டம் கொண்டு நற்சான்றினை இழந்து போனோம். இறையில்ல தொழுகையில் பங்கேற்பதை பலமுறை நாம் தவிர்த்திருக்கின்றோம். முழு மனத்தோடு கடவுளை நம்பாமல் நம் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நின்று வீழ்ச்சியின் பாதையில் வீழ்ந்து போனோம். கடவுளோடு உள்ள உறவிலே அதிகமாக நிலைத்து நிற்காமல் ஜெப வாழ்வு, திருமறையை படித்தல், தியானித்தல் போன்ற காரியங்களில் நாம் குறைவுபட்டவர்களாய் இருக்கின்றபடியினால் கடவுளிடம் நாம் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வோடு பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா என்கின்ற பாடல் வரிகளோடு இணைந்து நம்மை ஆண்டவரின் கரங்களில் ஒப்புக் கொடுப்போமாக. தேற்றிடும் இயேசுநாதா
நீர் பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனுக்கருள் செய்ததே. தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனுக்கருள் செய்ததே. தள்ளாதே சிலுவை நாதா, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா. மன வருத்தத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் உடன்வாழ் மக்களின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருளுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதி மொழிந்துள்ளார். உண்மையாக உணர்ந்து அறிக்கையிட்டு மீண்டும் அப்பாவங்களை செய்யாமல் இருப்போமானால் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். பெற்றோர் தம் பிள்ளைகள் மேல் கருணை காட்டுவது போல் கடவுள் தம் பிள்ளைகள் மீது இரக்கமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பினுடைய உடன்படிக்கையை பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமாக. கடவுள் நமது வாழ்வில் செய்த அனைத்து விதமான அருள் கொடைகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இந்நாள் வரையிலும் நம் வாழ்வில் செய்து வருகின்ற அருள் வளங்கள், உடல் வலிமை, ஆன்மீக வளங்கள் அனைத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கோவிட்-19 என்கின்ற பொல்லாத கொடிய வைரஸ் நோயினின்று நம்மை பாதுகாத்து பராமரித்து பலவிதமான எதிர்மறையான சூழல்கள் இருந்த போதிலும் கூட இந்த நோயின் தாக்கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாய் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை படைப்போம். ஆபத்துகள், சோர்வுகள், தளர்வுகள், நிலை தடுமாறி செல்லும் அனுபவங்கள், நோய்கள் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை முழுமையாக பாதுகாத்து வழி நடத்துகின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை காணிக்கையாக்குவோம். நம்மை உற்சாகத்தோடு வழி நடத்தி வருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்நாள் வரையிலும் நம்மோடு கூட இருந்து நல்ல ஆலோசனைகளை தந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகின்றபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை செலுத்தி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மைகளை செய்த இயேசுவுக்கே என்று சொல்லுகின்ற பாடல் வரிகளோடு இணைந்து நம்முடைய நன்றிகளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே சொல்லி ஆண்டவர் நமக்கு தருகின்ற புது வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த
அத்தனையும் நினைந்து நினைந்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைந்து நினைந்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை படைத்த நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்புமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். உட்காருவோம். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் திருமறை பாடம் தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 42வது வசனம் முடிய. மத்தேயு 10வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 42வது வசனம் முடிய. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கின்றவரும் புது வாழ்வை தந்து நடத்துகின்றவருமாயிருக்கின்ற தந்தை, மைந்தன், தூயாவியராம் எங்கள் திரியேக கடவுளே, உம்முடைய நல்ல பெயருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, தொழுகை கூடங்களெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைமைகளிலும் மக்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று கடவுளை பணிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் இந்த நாளிலும் இந்த சிறப்பான தொழுகையிலே பங்கு பெற்று கடவுளை துதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலிருந்து கஷ்டமான சூழ்நிலைமைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தின் மூலமாக மருத்துவ நிலையங்களிலும்
இல்லங்களிலுமாக இருந்து அவதிப்படுகின்றவர்கள், வாழ்விலே பலவிதமான கடினங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றவர்கள், மரண ஓலங்களின் மூலமாக தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டு காணப்படுகின்ற அனைத்து உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பொல்லாத காலங்களிலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் துன்ப நாட்களை குறைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அனைத்து மக்களுடைய வாழ்வில் துன்ப நாட்களை குறைத்து நீடிய ஆயுளை தந்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே இணைந்து கடவுளை மகிமைப்படுத்துகின்ற, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற அனைத்து மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பலவிதமான கடினங்கள் இருந்தாலும், உள்ளம் அழுது கொண்டிருக்கின்ற சூழ்நிலைமைகளிலே அருமையான தம்முடைய பிள்ளைகள் வைக்கப்பட்டிருந்தாலும், வாழ்விலே பல சவால்களை சந்தித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் தம் மக்களுக்கு அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக இருந்து பலனாக இருந்து ஆண்டவர் வழி நடத்துவீராக. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் அடைக்கப்பட்டிருக்கின்ற சூழல்கள் நிமித்தமாக பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற போது அதிகமான பிள்ளைகள் ஊடகங்களுக்குள்ளே, இணைய தளங்களுக்குள்ளே, செல்போனுக்குள்ளே இருந்து நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்வுக்காகவும் பிள்ளைகளுடைய மீட்பிற்காகவும் ரட்சிப்பின் அனுபவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழட்டும், முன்மாதிரியான பிள்ளைகளாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, மகிழ்வின் நிலைகளை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக தொடர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, தரித்திரத்தின் மூலமாய் வாழ்கின்ற மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவர் தமது பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கின்ற தரித்திரங்களை மாற்றும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றங்களை காணவும் செழிப்பான காலங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. குடும்பம் என்கின்ற நல்ல அமைப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். குடும்ப வாழ்விலே அமைதியை தாரும், மகிழ்ச்சியான அனுபவங்களை தந்து ஆண்டவர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். படித்த கல்விக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை வருகின்ற காலங்களிலே மக்களுக்கு தந்து அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஊதிய உயர்வுகளை கொடுத்து பதவி உயர்வுகளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் இந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்கள், பாடல்களை பாடி கடவுளை துதிக்கின்றவர்கள், இசைக்கருவியை மீட்டுகின்றவர்கள், இன்னுமாக இந்த காணொளி காட்சியின் மூலமாக மக்கள் எல்லாரும் இந்த தொழுகையில் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையிலே நல்ல பணியை செய்கிற தம்முடைய மகன் குடும்பத்தார் அனைவருக்காக ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற காலங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக அமையட்டும். தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, திருச்சபை வாழ்விலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாய் கண்டுகொள்ள ஆண்டவரே நீர் துணை புரிவீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகளும் எங்கள் வாழ்விலே ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வரட்டும் சுவாமி. விடுதலையின் அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இறை உறவிலே நிலைத்திருக்கவும், இறை மாட்சிமையின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இறை ஆசிகளை பெற்றவர்களாய் கடந்து செல்வதற்கு இந்த திருத்தொழுகையை, இந்த இறை வேண்டல் மூலமாக வருகின்ற ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து சிறப்பாக ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற நேரம். அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். எந்த கண்மலையானவரே என்கின்ற பாடலுடைய சில வரிகளை மாத்திரம் பாடி தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கண்மலையானவரே
இறை இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். குறிப்பாக கோவிட்-19 என்கின்ற பொல்லாத கொடிய நோய்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதிலும் பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டு இருக்கின்றது. மக்கள் எல்லாரும் பல நிலைகளிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போது அதிகமான மக்களுடைய வாழ்வில் பய உணர்வு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நோய் எங்களை தாக்கி விடுமோ, அடுத்த நிமிடங்களில், அடுத்து வருகின்ற மணித்துளிகளில் என்ன நடக்குமோ என்று சொல்லுகின்ற ஒரு சூழல்களிலே மக்கள் நடுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த இறை சிறப்பு வழிபாட்டின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கடவுள் தருகின்றார். நம்பிக்கையுடன் வாழுங்கள், பாதுகாப்புடன் இருங்கள், மகிபன் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், தூய ஆண்டவருடைய நிறைவிலே அவருடைய சிலுவையின் நிழலிலே அமர்ந்து இறை வாழ்வை, இறை ஆசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு திருமறையின் மூலமாக நமக்கு நல்ல காட்சியையும் நல்ல போதனைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழல்களிலே கலங்கி நிற்கின்ற மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காக திருமறையிலே இறை வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கின்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் என்று அரசர் தாவீதின் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை நமக்காக கொடுத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதனுடைய 10வது வசனத்திலே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கின்ற வார்த்தையை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். 34வது சங்கீதம், 23வது சங்கீதம், 121வது சங்கீதம், 91வது சங்கீதம், 128வது சங்கீதத்தை எல்லாம் நாம் வாசிக்கின்ற போது நமக்கு ஆறுதலான வார்த்தைகள், கடவுள் நம்மோடு கூட வாழ்கின்ற அனுபவங்கள், பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற அந்த தருணங்களை எல்லாம் திருமறையின் வசனங்கள் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஏசாயா இறைவாக்குனர் நூலிலே 41:10 நாம் படிக்கின்ற போது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் கடவுள், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மழை பொழிந்து கொண்டிருந்த நேரம், மலை சரிவு அதிகமாக இருந்து கொண்டிருந்த காலம், அன்று ஒரு நாள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மேல் பகுதியில் இருந்த பாறைகளிலே ஒன்று இந்த திருச்சபையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது இந்த திருச்சபைக்குள்ளே மக்கள் தொழுகை செய்து கொண்டு இருந்தார்கள். பங்கு தந்தை அவர்கள் சிறப்பான வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்த போது அதில் ஒரு சிறிய பாறையானது இந்த மண் சரிவிலே இருந்து இளகி இந்த திருச்சபையை நோக்கி கடந்து வந்து கொண்டு இருந்தது. ஆண்டவரை பணிந்து கொண்டிருந்தார்கள், கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வேகமாக வந்த அந்த சிறிய பாறையானது வழியிலே நிறுத்தப்படுகின்றது. இன்னொரு பாறையின் மீது மோதி அதிலே நிற்கின்றது. காரணம், கடவுளை ஆராதித்து கொண்டிருந்த இறை மக்கள், பங்கு தந்தை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கொண்டு இருந்தபடியினாலே கடவுள் அவர்களை பாதுகாத்தார். அன்புக்கினியவர்களை, ஒருவேளை அந்த பாறை வந்த வேகத்திலே
இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்குமே என்று சொன்னால் அங்கே பணிந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாரும் சிதைந்திருப்பார்கள், அங்கே உயிர் பிழைத்திருக்க இயலாமல் போயிருக்கும். ஆனால் கடவுள் அவர்களை, இறை மக்களையும், அங்கு ஆண்டவரை தொழுது கொண்டிருந்த, தொழுகை நடத்தி கொண்டிருந்த பங்கு தந்தை அவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்தார் என்கின்ற செய்தி சமீப காலங்களிலே பத்திரிகையிலே கடந்து வந்தது. அன்புக்கினியவர்களே, ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டு வாழ்கிற மக்கள் எல்லாரும் இறை பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஒரு சிந்தனையாளர் இவ்வாறாக சொல்லுகிறார்: வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் அதை நினைவில் வைத்துக்கொள். நீ படுகின்ற கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று அவர் எழுதுகின்றார். வாழ்விலே பாடுகள், துன்பங்கள் அதிகமாக கடந்து வருகின்றது. ஆனால் இவைகளை நம்முடைய வாழ்விலை நாம் சந்திக்கின்ற போது நம்மை ஒரு சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. எனவே ஆண்டவருக்குள் உறுதியாக நிலைத்து வாழ்ந்து இறை பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இன்றைக்கு படிக்க கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்திலே, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவம். சிலுவை என்பது ஒரு பாடுகளின் அடையாளமாக இருந்தாலும் அது ஒரு மீட்பினுடைய அனுகூலங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. இக்காலங்களிலே இருக்கின்ற கொள்ளை நோயின் தாக்கங்களும் எதிர்மறையான சூழல்களும் கூட ஒருவேளை நம்மை அச்சுறுத்துகின்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக, நமக்கு உதவி செய்கின்றவராக அவர் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு, நதி போல ஒரு இடத்தில் வெற்றி காத்திருக்கின்றது கடல் போல என்று எழுதுகின்ற இந்த சிந்தனையின் அடிப்படையிலே நம்பிக்கையோடு காத்திருக்கின்றவர்களாய், நம்பிக்கையோடு பாடுகளை அனுபவிக்கின்றவர்களாக இருக்கின்ற போது இந்த பாடுகளின் வழியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழி நடத்துகின்றார். 121வது சங்கீதத்தினுடைய 7 அதனுடைய 8 ஆகிய வசனத்தை படிக்கின்ற போது அந்த பகுதி நமக்கு சொல்லுகின்றது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அந்த 121வது திருப்பாடல்களில் வருகின்ற அனைத்து வசனங்களும் இறை பாதுகாப்பு நிறைந்த வார்த்தைகளாக அமைந்திருக்கின்றபடியினாலே சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்தி செல்வார் என்கின்ற உணர்வோடு முன்னேறி செல்ல வேண்டும். இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது, முதலாவதாக மனம் தளராமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு மன அழுத்தங்கள், கவலைகள் மனித வாழ்விலை வருகின்ற போது மனம் தளர்ந்து விடுகின்றோம், சோர்ந்து விடுகின்றோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று சொல்லி நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை, சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவங்களிலே நாம் இருக்கின்ற போது மனம் தளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக மனம் வருந்தி ஜெபிக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகளிலே மனம் தளர்ந்து விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு மனம் வருந்தி நாம் ஜெபிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்ற அந்த செய்திகளை கேள்விப்படுகின்ற போது மக்கள் எல்லாரும் அடிந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரை எல்லா மக்களையும் காப்பாற்றும் என்று சொல்லி மனம் வருந்தி இறை வேண்டுதல் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக மானிடருடைய பாவத்திற்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் ஆண்டவரை நினைக்க வேண்டும். இன்பங்களிலும் நினைக்க வேண்டும், துன்பங்களிலும் நினைக்க வேண்டும், பாடுகளிலும் ஆண்டவரை நாம் நினைவில் கொள்ளுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக மானிட வாழ்வை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து தினந்தோறும் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடுகள் நிறைந்த உலக வாழ்க்கையிலே
எப்போதும் ஆண்டவருடைய திருக்கரங்களுக்குள்ளே நாம் இருந்து இறை ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக மாசற்ற வாழ்வு வாழ வேண்டும். மாசற்ற வாழ்வு என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை. தூய்மையாக வாழ்கின்ற மக்கள் மட்டும்தான் ஆண்டவரை காண முடியும் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். எனவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கென்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பணியை செய்த அருமையான மிஷனரி வில்லியம் கேரி அவர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கல்கத்தா பகுதியிலே கடந்து வருகின்ற போது அந்த இடத்திலே எந்த மனிதர்களும் கிறிஸ்தவர்கள் இல்லை. அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கென்று சொல்லி பல பாடுகளை அவர் அனுபவித்தார். தன்னுடைய குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, உறவுகளை எல்லாம் இழந்து நின்ற அந்த சூழல்களிலே அங்கே திருமுழுக்கு கொடுக்கின்றான், திருச்சபையை ஸ்தாபிக்கின்றான். சிராம்பூர் என்று சொல்லுகின்ற கல்லூரியை நிறுவி அங்கு அநேக மக்கள் இன்று வாழ்வு பெறக்கூடிய அளவிலே, திருச்சபையிலே சென்று ஆண்டவரை பணிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அப்படி திருப்பணி சிறப்பாக அமைந்தது. காரணம், அந்த அருமையான மிஷனரி அவர்களுடைய வாழ்விலே அவர் பட்ட தியாகம், வேதனைகள், பாடுகள், இவைகள் வழியாக ஒரு புதிய ஒரு சமூகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே தான் கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்று சொல்லி வில்லியம் கேரி மிஷனரி அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு முறை அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு மக்களும் மிஷனரிகள் என்று சொல்லுவார். ஆக ஒவ்வொருவரும் பாடுகள் நிறைந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஒரு மிஷனரிகளாக, நற்செய்தியை பறைசாற்றுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற நற்செய்தி அவர்கள் பறைசாற்றினார்கள். அன்பானவர்களே, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடுகள் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, தளர்வு இருக்கிறது என்று சொல்லி தளர்ந்து விடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கின்ற இந்த காலங்களிலே ஆண்டவருடைய சட்டைகளுக்குள்ளே இருந்து பாதுகாப்போடு வாழ்வோம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுகளை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்வோம். மகிபன் இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சிமையின் அனுபவங்களை பெற்று அவர் நமக்கு தருகின்ற நல்ல வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் விடுவித்தார், விடுவிக்கிறார், இன்னும் விடுவிப்பார். ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், பாதுகாக்கிறார், இன்னும் பாதுகாப்பார் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இறை பாதுகாப்பை தந்து நிறைவுடன் வாழ எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கையை நமது பற்றுறுதியோடு ஒப்பிட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழும்பி நின்று 64வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் 64. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போதேளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் என்கின்ற 64வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். இயேசுவின் மூலம் தேற்றிக் கொண்டருளும்
தொழுகைக்கு நிறைவாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். நல்ல கடவுளே, அருள் நிறைந்தவரே, வாழ்வு தருகின்றவரே, எம்மை சிறப்புடன் பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடவுளே, சிறப்பான தொழுகையிலே நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய பாதுகாப்பான வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர், நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை இன்னும் அதிகமாக உம்முடைய பாதுகாவல் எங்களுக்கு வேண்டும் என்கின்ற நல்ல உணர்வோடு மனம் தளராமல் நாங்கள் ஜெபிக்கவும், ஆண்டவரை பற்றுகின்ற அறிவிலே வளர்ந்து செல்லவும், நம்பிக்கையுடன் எங்கள் விசுவாச பயணத்தை தொடரவும், தூய ஆண்டவரின் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழுகையின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை, சிறப்புகளை, புதிய கிருபைகளை, புதிய வாழ்வினை அனைவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ சாப கட்டுகளிலிருந்து, நோய்களின் கட்டுகளிலிருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து எல்லா மக்களையும் ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மனம் மாறி இயேசுவை சொந்த இரட்சகராக, மீட்பராக வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதற்கு இந்த சிறப்பான தொழுகை அனைவரையும் உணர்த்துகின்றதாக அமையட்டும். அனைவருடைய வாழ்விலே புதிய கிருபைகளை கொண்டு வருகின்றதாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய திருவுள திட்டத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து அனைவரையும் உடல் நலத்தோடு, நிறைந்த ஆயுளோடு, மனமகிழ்வான காலங்களை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அனைவருக்கும் பேரன்பு காட்டும் ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள். அனைத்து காலங்களிலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். மாட்சிமிக்கவரும் வியத்தகு செயல்கள் புரிகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும், தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் திருவுறவும் நம் அனைவரோடும் அனைத்து காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன நிறைவோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.